கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் எலிசபெத் ஃப்ரை. இவருடைய காலம் 1780 முதல் 1845 வரை. இவருடைய நாடு இங்கிலாந்து, இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து. ஒரு வீட்டில் 3 குழந்தைகள். அவர்களுக்கிடையே கடுமையான விவாதம். தங்கள் வீட்டு செல்லக்கிளி இறந்து போனால் அதை எங்கே புதைப்பது? வீட்டுக்கு முன்னால் என்றால் பெரியவள், வீட்டுக்கு பின்னால் என்றால் இளையவள், ஊருக்கு பொதுவான கல்லறையில் என்றால் கடையவள். இவர்களின் வாக்குவாதம் முற்றியது, கூச்சலானது, குழப்பமானது, வாய் சண்டையானது, பின்னர் கை சண்டையானது, அதுவும் முற்றி கம்பு சண்டையானது. மண்டை உடைந்தது. தந்தை வந்தார். நடந்ததைக் கண்டு விழுந்து விழுந்து சிரித்தார். அட பிள்ளைகளே, நாம் இன்னும் கிளியே வாங்கவில்லையே, வாங்கலாமா என்று பேசிக் கொண்டிருந்தோம், அதற்குள் நீங்கள் இப்படி சண்டை போட்டு உங்கள் மண்டையை உடைத்து விட்டீர்களே என்றார். இன்று இயேசு கிறிஸ்து தங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் பலர் தங்கள் மண்டைகளை உடைத்து கொண்டு வாழ்கிறார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் எத்தனை சந்தோஷமாக இருக்கும். லண்டன் சிறைகளில் அடைப்பட்டு தங்கள் வாழ்க்கையில் நிம்மதியின்றி, எதிர்கால லட்சியமின்றி, உள்ளத்தில் இயேசு இன்றி வாழ்ந்த மக்களை தேடிப்போனார் எலிசபெத் ஃப்ரை. அச்சிறைக்குள்ளே வேதாகம கூட்டங்களை நடத்தினார். பாவத்தில் ஊறிப்போன அம்மக்களை வேதாகமத்தின் சத்தியங்களில் இறுக கட்டினார். மனஸ்தாபப்பட்டு பலர் கண்ணீர் விட்டு தங்கள் பாவங்களை அறிக்கச் செய்தனர். 1820ஆம் ஆண்டு அது. ஒரு நாள் இரவு வேளையில் சிறு பெண் ஒருத்தி தன் வீட்டு வாசற்படியில் உயிர் போகும் தருவாயில் கிடந்ததைக் கண்டு உள்ளத்தில் இறைவனின் புது திட்டத்தை உணர்ந்து அக்குழந்தையை எடுத்து அவர்களுக்காக ஆதரவற்ற குழந்தைகள் இரவு தங்குமிடங்களை கட்டினார். பள்ளிக்கூடங்களும் மருத்துவமனைகளும் இவரால் ஏற்படுத்தப்பட்டது. தாதியர் பயிற்சி பள்ளியும் இவரால் நடத்தப்பட்டது. அநேக ஆதரவற்ற நோயாளிகள் காப்பாற்றப்பட்டு கிறிஸ்துவின் சத்தியத்தினால் அவர்கள் நிறைக்கப்பட்டனர். எலிசபெத் ஃப்ரை இயேசுவின் திட்டத்தை நிறைவேற்றினார். அன்பானவர்களே, இயேசுவை அறியாதவர்களுக்கு நீங்கள் செய்யும் பணி என்ன? சார்லஸ் வெஸ்லி, எல்லையற்ற உமது அன்பு என் உள்ளத்தில் குடிகொள்வதை விட எனக்கென்று இவ்வுலகில் எதுவுமே விரும்பவில்லை என்கிறார். அன்பானவர்களே, இயேசுவின் அன்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவசியமானது. இன்று திருச்சபைகள் இந்த சிறு பிள்ளைகள் வீட்டிலே கிளியை எங்கே புதைப்பது என்று சொல்லி சண்டையிட்டு கொண்டது போல சபைகள் தங்களுக்குள் பிரிந்து சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆம், இன்னும் அநேகர் இயேசுவை அறியாமல் திருச்சபைக்கு வெளியே சண்டையிட்டு மண்டையை உடைத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நாம் அழைக்கப்பட்ட நோக்கம், தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை விளங்கியிருக்கிறோமா? இது எதை வெளிக்காட்டுகிறது? என்ற எலிசபெத் ஃப்ரை அவர்கள் திருச்சபைக்கு வெளியே, அதாவது பாவம் செய்து அடிதடி போட்டு மண்டையை உடைத்து சிறைச்சாலையில் இருந்தவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அங்குள்ளவர்கள் இயேசுவின் அன்பை ருசித்து தங்கள் வாழ்க்கையிலே புதிய மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவலோடு சிறை ஊழியங்களை நிறைவேற்றினார். இந்த சிறையில் இருந்தவர்கள் மனஸ்தாபப்பட்டார்கள், தங்கள் பாவங்களை உணர்ந்தார்கள். நாங்கள் தேவையில்லாமல் சண்டையிட்டு மண்டையை உடைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் இந்த சிறைக்கு நாங்கள் வரவேண்டிய அவசியமில்லை, எங்களுக்குள் சண்டையும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டார்கள். இன்று இயேசுவின் அன்பு திருச்சபைக்கு மீண்டும் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் திருச்சபைக்கு வெளியேதான் இயேசுவை அறியாமல் சிறையில் போய் அடைபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால், திருச்சபைக்கு உள்ளும் அடிதடிகளை போட்டு சிறைக்குள் போய் அமர்ந்திருக்கின்றார்கள்.
அந்த நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இவர்களுக்கும் இயேசுவின் அன்பை மீண்டும் அறிவிப்போம். இயேசுவின் அன்பை இவர்கள் உண்மையாக விளங்கிக் கொள்ளட்டும். இவர்கள் இயேசுவின் அன்பை உண்மையாய் விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக திருச்சபைக்கு வெளியேயும் சண்டை இருக்காது, திருச்சபைக்கு உள்ளேயும் சண்டை இருக்காது. எங்கும் சமாதானம் இருக்கும், எங்கும் சந்தோஷம் இருக்கும். இந்த எலிசபெத் பிரேயை போல இயேசுவின் அன்பை எவ்விதத்தெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அவ்விதத்தெல்லாம் நாம் வெளிப்படுத்துவோம். இவரை பாருங்கள், ஒரு சிறு குழந்தை மிக மோசமான நிலையில் தன் வீட்டு வாசலில் கிடந்ததை கண்டவுடன் அவருடைய உள்ளத்தில் இயேசு உணர்த்தின காரியங்களை சிந்தித்து சிறுவர்களுக்கென ஒரு தங்கும் இடத்தை ஏற்படுத்தி அவர்களை அங்கே பராமரித்தார். அதோடு அவர் நிறுத்தி கொள்ளவில்லை. இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக கல்விக்கூடங்களை நிறுவினார். நோயுற்ற மக்களுக்கு நல்ல மருத்துவத்திற்காக மருத்துவமனைகளை ஏற்படுத்தினார். கல்வி அறிவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பள்ளிக்கூடங்களை நிறுவினார். இப்படியாக இயேசுவின் அன்பால் இவருடைய உள்ளத்தில் ஏவப்பட்ட காரியங்களெல்லாம் அவர் செய்ய ஆரம்பித்தார். கர்த்தராய் இயேசு உடனிருந்து அதை செவ்வையாக செய்து முடிக்க உதவி செய்தார். நாமும் இப்படிப்பட்ட தேவைகளை உணர்ந்து இயேசுவின் அன்பால் ஈர்க்கப்பட்டு அதன் அவசியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தராய் இயேசு நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோபு 5ஆம் அதிகாரம், மீகா 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.